அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நிகழும் குரோதி வருடம் ஆனி மாத ராசி பலன்கள். இம்மாதம் ஆனி 1 தொடங்கி ஆனி 27 தேதி வரை ருஷக யோகம் சிறப்பாக செயல்படுகிறது. 4ஆம் இடத்தில் கேந்திர பலம் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை வழங்குவார். பதவி யோகம், புகழ், செல்வாக்கு, இராணுவம், காவல்துறை போன்ற இடங்களில் பணிபுரிபவர்கள் மேன்மை அடைதல், தாயாரால் அனுகூலம், வாகன யோகங்கள் கிடைத்தல், பயணங்களால் அனுகூலம் போன்ற சிறப்பான உன்னதமான பலன்களை இந்த ருஷக யோகம் வழங்கும். ராசியாதிபதி மாதம் முழுமையும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்து தைரியம், திடத்தன்மை போன்ற நற்பலன்களை வழங்குவார். எனினும் ஆனி 5 தேதி முதல் மாதம் முடிய உள்ள காலகட்டம் வரை ராசிநாதன் வக்ரபலம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் அனைத்து செயல்களிலுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. பிரத்தியாரால் தொந்தரவு, எதிரிகளால் தொல்லை போன்ற அம்சங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனினும் பிற கிரகங்களால் இவைகள் தவிர்க்கப்படும் வாய்ப்பும் உண்டு. 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகு பகவான் சகோதர வழி ஆதரவு, அந்நிய மனிதர்களால் ஆதரவு, அந்நிய தேசத்தில் வேலை செய்யும் வாய்ப்பு, விமான நிலையங்கள் போன்ற இடத்தில் பணிபுரிதல், விமானங்களில் பணிபுரிதல் போன்ற அனுகூலமான நற்பலன்களை வழங்குவார். தொடர்ந்து குரு பகவான் 5ஆம் இடபலம் பெற்று சிறப்பான நற்பலன்களை வழங்கி கொண்டுள்ளார். புத்திர வகையில் மேன்மையான பலன்கள், எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுதல், செலவுகளை கட்டுக்குள் வைத்தல் போன்ற அற்புதமான நற்பலன்களை குரு பகவான் வழங்கி கொண்டுள்ளார். மேலும் தோற்றப்பொழிவு, தேஜஸ், கம்பீரம் போன்றவையும் இம்மாதத்தில் உங்களுக்கு சிறந்து விளங்கும். 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சூரிய பகவான் இம்மாதம் முழுதும் அதே இடத்தில் சஞ்சாரம் செய்து காரிய வெற்றி, ஆற்றல், தைரியம், எதிரிகளை சமாளித்தல், நோய்களிலிருந்து விடுபடுதல், கண்ணேறு கோளாறுகள் போன்றவைகளிலிருந்து விடுபடுதல் போன்ற அற்புதமான பலன்களை, மேன்மையான பலன்களை இம்மாதம் முழுதும் வழங்குகின்றார். ஆனி 28 தேதி முதல் மாத கடைசி நாட்களில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு வீட்டில் சுப முகூர்த்த காரியங்கள், இளைஞர் இளைஞிகளுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வருதல், சிறு குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்துதல், ஆலய வழிபாடு போன்ற சுப காரியங்கள் சித்திக்கும் வாய்ப்பு. மேலும் லட்சுமி நாராயண யோகம் போன்றவை மிகவும் அனுகூலமான நற்பலன்கள் ஏற்படுத்தும். மேலும் 9, 10க்குரிய தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து சப்தம கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்து வாழ்க்கை துணைவர் வழியில் மிகவும் அனுகூலமான நற்பலன்களையும், சுறுசுறுப்பான செயல்பாட்டினையும், அதிர்ஷ்டத்தையும், பெயர் புகழ் விளங்கும் தன்மையினையும், புத்திரர்களால் மேம்பாடான பலன்களையும், தொழில் மற்றும் ஜீவனம் வகையில் சிறப்பான பலன்களையும் வழங்குகின்றார்கள். சுறுசுறுப்பு, உற்சாகம், பணப்புழக்கம், லட்சுமி கடாட்சம் போன்ற நற்பலன்களை வழங்குகின்றார்கள். பொதுவாக இந்த ஆனி மாதம் முழுமையுமே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகம் கொடுக்கும். சந்திராஷ்டம காலகட்டங்களில் எச்சரிக்கை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்.
ஆணி 25 9/7/2024 செவ்வாய்க்கிழமை காலை 9:10 தொடங்கி ஆணி 26 10/7/2024 புதன்கிழமை முழுமை மற்றும் ஆணி 27 11/7/2024 இரவு 8:24 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய 3 தினங்களிலும் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள், போட்டிகள், பந்தயங்கள், வாக்குவாதங்களில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தல் வேண்டும். மகா விஷ்ணு பகவான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும். வழிபடுவோம், பயன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.